சூப்பர் ஸ்டாரையோ ஒரு இளைய தளபதியோ ஒரு தலையையோ ஒரு பக்கா கமர்ஷியலாக ஒரு 200 கோடி பட்ஜெட்டில் ஒரு 300 கோடி 400 கோடி சம்பாதிக்கிற படம் பண்ணலாம். இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும்னா அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது வெளி உலகத்துக்கு தெரியவும் வருது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் வந்து நம்மளோட ஸ்ரீலங்கன் சினிமாவில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாண்ணா? சினிமா இண்டஸ்ட்ரி என்றால் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அதை நான் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு டிரெக்டர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு ஆள் வந்து வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன கேள்வியில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் சொல்லுவேன். சினிமாவோட பெஞ்ச்மார்க் இந்தியா இல்லை, சினிமாவோட பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்ட். அந்த மனித மனங்கள் மாறுறது வந்து ஆர்டிஸ்டால் தான் என்ன பொறுத்து. ஸ்ரீலங்காவில் ஒரு படம் 60 கோடி ரூபா வசூல் வந்திருக்கும் தெரியுமா அப்படிங்கிறேன். அப்புறம் சான்ஸே இல்லை. அவர் எனக்கு கூகுளில் டைப் பண்ணி ஒரு படத்தை காட்டினார். அடித்தடியா ரத்தம் அது இதெல்லாம் இருக்குது லைஃப்பில். ஆனால் அவ்வளவு தூரம் இருக்கான்றது இல்லை. ரொம்ப ப்ரூட்டுவலாக ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த படம் பார்த்தா சம்டைம்ஸ் சில முகம் கூட சொல்லிப்பாங்க, அப்படி என்னடா இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு. சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் வந்து அது வந்து இந்தியன் சினிமா வந்து ஓகே ஒரு இடத்து தக்க வச்சிருச்சோன்னா நம்மளால் அதை பீட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஈக்குவலாக வர முடியும். ஸோ ஸ்ரீலங்கன் சினிமாவையும் அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்னெல்லாம் மாற்றங்கள் செய்யணும்னா, 2 பேரோட கருத்து என்ன இதில்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன கேள்வியில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் நான் சொல்லிடுறேன். சினிமாவோட பெஞ்ச்மார்க் இந்தியா இல்லை, சினிமாவோட பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்ட். ஓகே, சினிமாவுக்குங்கிற பெஞ்ச்மார்க் இந்தியா இல்லை. இந்தியா இஸ் அ வெல் ஸ்டாண்டர்ட் ஃபில்ம் மேக்கிங் இருக்க ஒரு இடம். பட் இந்தியாவில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் வந்து இருக்கிற நேரம் ஹாலிவுட்டில் கலர் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த நேரம் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் எதுவாக இருந்திருக்கும், நம்ம ஹாலிவுட் லெவலில் படம் பண்ணணும் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் இந்தியா பெஞ்ச்மார்க் வைக்கிறோம். என்ன ரீசன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் இந்தியன் மார்க்கெட், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 நிமிஷம் படம் பண்ணுறேன்னா, அந்த 10 நிமிஷம் படத்துக்கு நான் எவ்வளோ உயிரை கொடுத்து அந்த 10 நிமிஷம் படத்துக்கு நான் வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் உள்ளே கொண்டு வரேன், அந்த படத்தை தியேட்டருக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்டாக கொண்டு போகிறேங்கிற அந்த ஸ்டாண்டர்டு தான் நாளைக்கு நமக்கு கீழே ஒரு நாடு இருக்கா, நமக்கு கீழே ஒரு நாட்டில் நம்மளை பார்த்து வளர்கிற ஒரு சினிமா வர ஒரு நாடு இருக்கா, அவன் நம்மளை பெஞ்ச்மார்க்காக வைப்பான், நம்ம ஸ்டாண்டர்டை பெஞ்ச்மார்க்காக வைப்பான். அந்த வகையில் மலேசியன் சிங்கப்பூரில் எனக்கு எவ்வளோ வந்துட்டாங்க, அவங்களுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ வந்து இது எப்படியுமே வந்து நாங்கள் வந்து இந்தியன் லெவலுக்குன்னு இல்லாமல் நம்ம சினிமாவை, ஏன்னா நம்ம சினிமாவை நெட்ஃப்ளிக்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய படங்கள் லைனப்பில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் லைனப்பில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறைய படங்கள் வர இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேரலி நம்ப மாட்டேங்கிறது ஸ்ரீலங்காவில் நான் இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். நான் எங்களோட டிஓபி தேவ், அப்புறம் சரண், எங்களோட எடிட்டர்லாம் நம்ம சும்மா ஸ்ரீலங்காவில் ஒரு படம் எவ்வளோ சம்பாதிக்கும் அப்படின்னு சும்மா ஒரு சின்ன ஒரு கன்வர்சேஷன் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தேவ் வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், என்னோட டிஓபி. ஸ்ரீலங்கா லாஸ்ட்டாக ஒரு படம் 60 கோடி அடிச்சு தெரியுமா பண்ணாரு. ஸ்ரீலங்காவில் ஒரு படம் 60 கோடி ரூபா வசூல் வந்திருக்கும் தெரியுமா அப்படிங்கிறேன். அதில் சான்ஸே இல்லை. ஆசனை எப்படி ஒரு மார்க்கெட் பேரில் ஒரு மார்க்கெட்டோட ஒரு பெரிய ஒரு விசிபிலிட்டி பார்த்தாலே அது எப்படி 60 கோடி வர சான்ஸ் இருக்குன்னு அவர் எனக்கு கூகுளில் டைப் பண்ணி ஒரு படத்தை காட்டினார். அந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் 12 கோடி, பெரிய பட்ஜெட். அந்த படத்தோட வருமானம் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் 60 கோடி ரூபா. 60 கோடி ஸ்ரீலங்கன் ருபீஸ் குளோபலி இதை ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ படம் சரியாக இருந்தால், ஸ்டாண்டர்ட் சரியாக இருந்தால், இன்றைக்கி இந்தியாவாலையும் ஒரு சில ஆட்களுக்கு 60 கோடி அடிக்க முடியலை. இந்தியாவில் எல்லாமே பேன் இண்டியா படம் பண்ணலை. இந்தியாவில் இன்னுமே 5 கோடி 6 கோடி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க நேரத்துலையும் இங்கே ஒரு ஆள் 60 கோடி படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பெஞ்ச்மார்க், இட் பிகாஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட். நம்ம செய்கிறது சரினா. அதே பிறகு இப்போ ரீசென்ட்லி வந்த ஒரு படம் கூட ஒரு சிங்கிள் டிரெக்டரோட ஒரு லீடிங் டிரெக்டர் படம் கூட 4 கோடி ரூபா அடிச்சிருந்துச்சு. ஒன்லி ஸ்ரீலங்கன் ரிலீஸ் மட்டும். அது இல்லாமல் அது வந்து ரொட்டர்டாம் அப்படி இப்படி பெரிய பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் பிடிச்சி பெரிய பெரிய அவார்ட்ஸ் அடிச்சிருந்துச்சு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டு தான். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நீ 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறியா, 20 நிமிஷம் பைலட் பண்ணுறியா, 2 ஹவர் ஃபீச்சர் பண்ணுறியா, நீ ஸ்டாண்டர்ட் சரியாக இருந்தால் உனக்கான வர வேண்டியது கட்டாயம் வரும். நம்ம ஸ்டாண்டர்டு நம்ம வந்து ஒரு காலிவுட்னு இல்லாமல் நம்ம ஸ்டாண்டர்ட் அதை விட நம்ம பெரிய ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னா? ஸோ பிரவீன் சொன்னதை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சினிமாவில் எங்களுடைய இலங்கை சினிமாவை பற்றி பேசின இடங்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து வெரி ரோவாக இந்த படத்தை எடுப்போம். ஸோ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சினிமாவில் வந்து மலையாள சினிமாவையும் ஸ்ரீலங்கன் சினிமாவையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இப்போ ஸோ நாங்கள் ஒரு சரியான இடத்துல தான் இருக்கோம். அதோட எங்களோட இருக்கிற ஆட்கள் கூட அதை நம்ப தொடங்குனா அதில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நாங்கள் இப்போ செஞ்சுட்டு வர்ற படங்கள் இருந்தும் இங்கே இருக்கிற பெரிய ஜாம்பவானாக இருக்கிற சில மீடியா சைட்டில் இருக்கிறார்கள் இன்னும் கூட
இலங்கை படம் தானே, இதை யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. ஸோ அப்படியான ஆட்கள்ற மைண்ட் செட். அப்போ இதில் சொல்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மனித மனம் எப்போ மாறுதோ, மாறுற நேரம் நிறைய படைப்புகள், நிறைய மாற்றங்கள் உலகத்தில் உருவாகிருக்கு. அந்த மனித மனங்கள் மாறுறது வந்து ஆர்டிஸ்டால் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா ஒவ்வொரு துறையையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற எல்லாருமே ஒரு வகையான கலைஞர்கள். அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், என்ஜினியராக எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு கலை ஆர்வம் உள்ள ஆக்களாக தான் இருப்பாங்க. அப்போ ஸோ கலைன்றது எங்கே சரியாக ஒரு இடத்துல போயிட்டு பரிணமிக்குதோ, அங்கே மனிதன் மனம் எவ்வளவு தூரம் மாறுதோ, அங்கே மாறுற நேரம் எல்லாமே மாறும். ஸோ அதால் எங்களோட சினிமாவும் மாறும் அப்படின்றதும் நான் முழுமையாக நம்புகிறேன். நான் நம்புகிற மாதிரி இருக்கிற சக கலைஞர்களும் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ப தொடங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறும். 2 பேருமே டிரெக்டர்ஸ். அந்த வகையில் ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து எப்போவுமே ஆர்ட் ஃபிலிமை டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் டிரெக்டர்ஸாக நீங்கள் சொல்லுங்கள், ஆர்ட் ஃபிலிமா கமர்ஷியல் ஃபிலிமா எது பெஸ்ட், இல்லை எது சரியான பார்த்தா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் ஃபிலிம் வந்து ஆர்ட் ஃபிலிமை டாமினேட் பண்ணல. நான் வந்து ஒரு பீட்டர் ட்ரூத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து டிரெக்டர் ராம் எடுக்கலாம், நீங்கள் வந்து ஈவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வாழை, பரியேறும் பெருமாள், மார்சல் ராஜ்ட ஃபிலிம்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இல்லை. இது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்க ஆர்ட் ஃபிலிம்ஸ் தான். இப்போ வந்து ரொம்ப தேவை. இப்போ நீங்கள் டிரெக்டர் ராமன் எடுத்துக்கலாமே. டிரெக்டர் ராமுக்கு முடிஞ்சால் இன்றைக்குமே ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரையோ, ஒரு இளைய தளபதியோ, ஒரு தலையோ, அல்டிமேட் ஸ்டாரையோ யாரையும் ஒரு ஆள் வச்சு ஒரு பக்கா கமர்ஷியலாக ஒரு 200 கோடி பட்ஜெட்டில் ஒரு 300 கோடி 400 கோடி சம்பாதிக்கிற படம் பண்ணலாம். இன்றைக்குமே அவர் வந்து பேரன்புன்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். இன்றைக்குமே அவர் தங்க மீன்கள் ஒரு படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ வந்து அவங்களோட மைண்ட் செட் வேறு. அண்ட் வந்து இப்போ கூட ரொம்ப தேவையில்லை. இப்போ கூட ரீசெண்ட்லி கூழாங்கல் டிரெக்டர் பண்ண கொட்டிக்காளின்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ பக்கா ஆர்ட் ஃபிலிம் படம். ராட்டர்டாம்ல இருந்து இன்றைக்கி எக்கச்சக்கமான இடங்களுக்கு போயிட்டு ஒரு ரெக்கக்னைஸ் ஆகிறது. ஒரு இன்டர்நேஷ்னல் டிரெக்டர் பேர் வினோத்னு நினைக்கிறேன், சாரி மிஸ்டேக்காக இருந்தால். அப்போ அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு உலகத்தரமான சினிமாவாக போயிட்டு ஒரு பெரிய லெசனாக இருக்கும். என்றைக்குமே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும், ஒரு ஆர்ட் ஃபில்ம் ஒரு கல்வி, கமர்ஷியல் ஃபில்ம் ஒரு வருமானம். ஸோ கல்வியாகவே எப்படி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ, இது ரெண்டுமே அதே மாதிரி தான். கல்வியாக பார்க்குறதுக்கு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு 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 ராம் சாரோட படமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிற டிரெக்டரோட படங்களை நீங்கள் பார்த்து அது கல்வி, அவங்களுக்கு படத்தோட ஃபில்ம் மேக்கிங்கான படத்தோட டெப்த்னா என்ன, ஒரு எமோஷனல் கன்வேயாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கலாம், அது எப்படி கன்வே பண்ணலாங்கிற கற்றுக்கலாம் உங்களுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உலகம் வந்து ஒரு பிஸ்னஸ் நோக்கி ஓடிட்டுருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் வேர்ல்டுக்கு நாங்கள் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு படம்னு எடுத்திங்கன்னா அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 1000 டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. நம்மளால் நீங்கள் முடிஞ்சு நாங்கள் ஸ்ரீலங்காவில் நான் பண்ணுற 30 நிமிஷம் படத்துக்கு பின்னாடி ஒரு 50 பேர் இருக்கிறதா இருந்தால் 2.5 hour படத்துக்கு இந்தியாவில் இருக்க ப்ரொடக்ஷன்லாம் பின்னாடி ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. பின்னாடி 300 பேருக்கு பின்னாடி டான்ஸ் ஆடுற ஒருத்தன் கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன். அப்போ இப்படி ஒரு 1000 பேர் இருக்கும்போது அந்த 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த படம் ஒரு ஃபினான்ஷியலி ஒரு கமர்ஷியலி இந்த படம் ஹிட் ஆகணுங்கிற ஒரு ஃபோர்ஸ்குள்ளே ஆட்கள் போயிட்டாங்க. ஸோ இந்த வேர்ல்டு பேரலி ஓடிட்டுருக்கு. வருமானம் பார்க்கணும், கமர்ஷியலி பண்ணணும், நல்ல படமாக பண்ணணுங்கிற ஒரு செக்டர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ட் ஃபில்மாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போவோம், நமக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும்னு ஓடுற ஒரு ஆக்களும் இருக்காங்க. ஸோ டொமினன்ஸ்னு இல்லை, ஆர்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு எந்த நேரத்துலையுமே வந்து கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணலாம். பட் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு ஆர்ட் ஃபிலிம் பண்ணுறது சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது பேரலல் தான். இதில் எது டொமினேட் பண்ணுறதுங்கிற விட ரெண்டுமே இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சமநிலையாக இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா இது பற்றி? ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரையில் இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஆர்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ட் ஃபிலிம் எடுத்த ஒரு டிரெக்டர் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகியும் இருக்கிறார். அதே மாதிரி கமர்ஷியலாக ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமாகவும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்டான ஒரு படம். நான் அதை ஒரு கலையாக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ எனக்கு பிரித்து பார்க்க தெரியலை. காரணம் என்னன்னு சொன்னால் ஆர்ட் ஃபிலிம்னு பார்க்குற நேரம் எங்களுக்குள்ளே இருக்கிற நாங்கள் செய்ய முடியாத சில விஷயங்களை மெருகூட்டி ஒரு ஃபிக்ஷனலாக கொண்டு வந்து ஒரு ஹீரோயிசம் காட்டி அதை பார்க்குற நேரம் வாவ், இதை நான் பண்ணாட்டியும் நான் அந்த ஸ்க்ரீனில் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 மணித்தியால் முக்கார வச்சு எங்களை என்ன சொல்கிறது ஒரு ஆறுதல் படுத்தி அனுப்புகிற ஒரு படம் மாதிரி தான் பார்க்குறேன். இதே இதை வந்து ஆர்ட் ஃபிலிம்னு பார்க்குறேன். ஏன்னா ஆர்ட் ஃபிலிம் நாங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை அப்படியே ரோவாக கொண்டு வராங்க.
அதை வந்து சில நேரம் எங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ண இயலாமல் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் அதில் வந்து எந்த விதமான ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் இல்லை, வாவ் ஃபேக்டர் இல்லை, இது டெய்லி பார்க்குறோம், இதுதானே வாழ்க்கையோட ஒன்றி போயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே நான் பார்க்குற ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்குறது வந்து அங்கே உண்மையாகவே வந்து என்ன சொல்கிறது, கலை தத்துருவமாக அங்கே வாழ தொடங்குது அப்படின்றது. இந்த பக்கம் கொமர்ஷியல் வந்து அடி தடியா ரத்தம் அது இதெல்லாம் இருக்குது லைஃப்பில். ஆனால் அவ்வளவு தூரம் இருக்கான்றது இல்லை. பட் அது தேவைப்படுது எங்களுக்கு. எப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வர்ற நேரம் தான் நாங்களும் சில நேரம் திருப்தி அடைகிறோமா, ஓகே அப்படின்னு சொல்லி. அதுதான் இப்போதைக்கு கமர்ஷியலாக வந்து வெளியில் நிறைய வெற்றி படமாகவும் காசை சம்பாதிக்கிற ஒரு படமாகவும் இருக்குது. ஆனால் ரெண்டுமே பார்க்குற நேரம் ஒரு கலைஞராக எனக்கு ரெண்டுமே நான் எப்போவுமே பேலன்ஸாக தான் நான் பார்க்க விரும்புகிறேன். இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும்னா அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அது வெளி உலகத்துக்கு தெரியவும் வருது. பட் ஸ்ரீலங்கன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. பட் அதுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கலைஞனா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் வந்து நம்மளோட ஸ்ரீலங்கன் சினிமாவில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாண்ணா? உங்களோட ஒப்பீனியன் என்னதை பற்றி? ஸோ இப்போ இந்தியன் சினிமா ஸ்ரீலங்கன் சினிமான்னு பார்க்குறத விட அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இருக்குது, ரைட்? இப்போ இந்தியன் சினிமா ஏன் இதில் முன்னுக்கு இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னதன் படி பார்க்க போனால், ஏன்னா அவங்க வந்து எங்களை விட 100 வருஷத்துக்கிட்ட முன்னுக்கு இருக்காங்க. அதால தான் அந்த நியூஸ் இங்கே வருது. ஸோ என்னை பொறுத்தவரையில் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது இது திரும்ப நான் சொல்லலாம், இது வந்து ஒரு வகையான பர்சனலான ஒரு விஷயம், ரைட்? எப்படின்னு சொன்னால் மெச்சூரிட்டி இல்லாமல் யார் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அவங்களில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. இல்லை எனக்கு இதை செய்ய முடியும், என்னோட இருக்கிற டீமால் எனக்கு வந்து இந்த ஹெல்ப்பை பண்ண முடியும், இவங்களோட சேர்ந்து நான் முன்னேறி நானும் போக இயலும்ன்ற முழு நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது தேவைப்படாது. ஸோ இது வந்து எல்லா இடமுமே எல்லா ப்ரொஃபஷன்லேயுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது இருக்குது. ஏன் இந்தியன் சினிமாவை நாங்கள் முன்னுக்கு வச்சு சொல்கிறோம்னா அவங்க வந்து எங்களை விட கூடுதலாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறதால நியூஸ் நாங்கள் பார்க்குறதால எங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது விளங்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆளை வந்து செல்ஃபாக அவரை நம்பிக்கை இல்லாமல் எப்படி நாங்கள் இதுக்குள்ளால் முன்னேறி போகலாம் அப்படின்றது பார்க்குற நேரம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எல்லா விதத்துலேயும் எல்லா இடங்கள்லையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்க்க தொடங்கினாங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணக்கு வழக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட், போய் வாரதில் அட்ஜஸ்ட்மெண்ட், ரைட்? ஒரு ஆளோட பழகுறதுல அட்ஜஸ்ட்மெண்ட், எப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட், சாப்பாட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட். உதாரணமாக சொல்லப்போனால் கீழ்நிலையாக இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ஒரு ஹீரோ, இவர் வந்து கீழ்நிலையான ஒரு இடத்துல வேலை செய்கிறார் அப்படின்னே அவங்களுக்கு இடையிலான சாப்பாடு எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு தனி மனித மாற்றத்தில் இருந்து தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது மாறணுமே தவிர இதை எல்லாருமே நினைக்கிறது சினிமா இண்டஸ்ட்ரி என்றால் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. அதை நான் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் என்னென்னா எல்லா ப்ரொஃபஷன்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதை வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஒருத்தன் அதை ஒரு தன்னம்பிக்கையோட நான் இதை இல்லாமல் கொண்டு வருவேன்னு சொல்லி அதை ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவங்க எப்போ அந்த முடிவு எடுக்கிறாங்களோ அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. மற்றது இன்னொரு விஷயம் நான் முழுமையாக நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்னத்தை பிரதிபலிக்கிறேனோ அதை வச்சு தான் இன்னொரு ஆட்கள் வந்து என்ன வந்து அணுகுமுறைக்குள்ளே கொண்டு வருவாங்க, ஒரு அப்ரோச்சுக்கு. ஸோ நான் வந்து அப்படி ஒரு ஈஸியான ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படின்ற அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது என்ன விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ நாங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங் ஆகிறோம் அப்படின்னு இருக்கிற நேரம் ப்ரொஃபஷனல் எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட அதில் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது என்ன பொறுத்தவரை ஒரு லஞ்சம் மாதிரி தான். ஸோ வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் கண்ட்ராஸ்டிங்காக இருக்கும். என்னோட கண்ட்ராஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனா வந்து நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பின்னாடி, பெரிய ஒரு அரசியல் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்க பெரிய 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 இடங்கள்ல இருக்க ஒரு ஆடியோ இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் இருக்கவங்களாக இருக்கலாம், யாருக்கு எப்படிலாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நிறையா தெரியும். பர்சனலி ஐநோ என்கிட்ட வந்து நிறைய பேர் அண்ணா இங்கே பாருங்க நான் ஷேர் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப பச்சை கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட நல்ல சர்க்கிளில் இருக்கவங்க, என்னோட சுற்றி இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு என் சர்க்கிள் ஒரு 15-20 கேர்ள்ஸ் இருக்காங்களா, அதில் ஒரு 10 கேர்ள்ஸுக்கு அவங்க அனுப்பின மெசேஜ் எனக்கு தெரியும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ரீசெண்ட்லி நான் வந்து இந்த மாதர் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சம்பவம் என்ன பேர் ஒன்றும் நான் சொல்ல விரும்பல. இப்படி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு டிரெக்டர் இருக்கார், அவருக்கு வந்து
ஒரு ஆள் வந்து வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்னா என்கிட்ட, நீ ஒரு டிரெக்டர் தானே, உனக்கு யாராவது சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போது இது எவ்வளோ கட்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியன் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பக்கத்து வச்சுருங்களேன், ஓகே, நம்ம குறைநிறைகள் சொல்ல முடிய இடத்துல நாங்கள் இல்லை. அப்போது இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. அண்ட் ரெண்டாவது விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவாக இருக்கலாம், என்னோட கலையாக இருக்கலாம், அது ஒரு ஆர்ட்டாக இருக்கலாம், அதை வந்து நான் வந்து ஒரு காடஸ் லெவலில் நான் வச்சு பார்க்குறேன். என்னை பொறுத்து என்னோட பர்சனல் லெவல். நான் வந்து ஒரு உத்தமெல்லாம் நல்ல வேணலாங்கிறது எனக்கு யாரும் காட்டிக்கிறது விருப்பம் இல்லை. ஆனால் சினிமாங்கிறது என்னோட ஒரு காடஸ் லெவல் நான் வச்சுருக்குது. ஸோ இந்த இடத்துலையே இப்படி ஒரு இன்செக்யூரிட்டி வந்து நாங்கள், ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்குமே ஒரு கேர்ள்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ஆகி வாசலை விட்டு வெளியே வந்து ஒரு ஏடியாவாக ஆகிறது, ஒரு ஆக்ட்ரஸாக ஆகிறது ஒரு பெரிய டாஸ்க். சம்டைம்ஸ்லாம் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ நான் நேற்று முன்னாடி கூட பண்ண ஷூட்டில் அப்பா அம்மாலாம் வந்துருந்தாங்க. ஸோ வந்து அவங்க மேலே தப்பே இல்லை. வளர்ந்துட்டு வர இண்டஸ்ட்ரியிலேயே இவங்க இந்த மாதிரியான த்ரெட்ஸ் சுற்றி இருக்கும்போது அவ்வளோ நல்லா வளர்ந்த இண்டஸ்ட்ரியில் இது வாரது நமக்கு தடுக்க முடியாத விஷயம் தானே. ரெண்டாவது அண்ணா சொன்ன விஷயம் ஒரு விஷயம் தான், நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். மற்றது ஒரு விஷயம் நான் எப்படியுமே சின்னதாக ஒரு அகெயின்ஸ்டான விஷயம் என்னென்னா, நம்மளோட தோற்றத்தை பார்த்து அவங்க அப்ரோச் பண்ணுறதில்ல. இன்றைக்கி நீ இந்தியா ஓகே, மாதர் படமே வந்து வித் வேர்ல்டு உமன் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் பண்ண படம் தான். பெங்களூரில் ஒரு கேர்ளை ரேப் பண்ணி கொண்டாங்கல்ல ரீசெண்ட்லி, அந்த ஒரு டாக்டர். அவங்களோட அந்த ஆர்டிகல்ஸ் நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆர்டிக்கலில் எடுத்த ஒரு பாயிண்ட் எடுத்து நான் எழுதினது தான் மாதர். ஸோ வந்து இந்தியாவில் இன்னைக்கு இந்தியான்னு இல்லை, கோயிலுக்குள்ளே 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. ஒரு 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 தலித்தாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு கீழ் ஒரு கொஞ்சம் இறங்கின ஜாதின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரூட்டலாக ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. நிருபமா கேசஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான கேசஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே ஒருத்தன் வந்து ஒரு ஆள் அப்ரோச் பண்ணுற விதம் வந்து, நீ வந்து காவியே கட்டியிருந்தாலும் அவனுக்கு தேவைன்னா அவன் என்ன செய்யணுமோ அவன் தான் செய்வான். ஏன்னா வந்து நான் ரீசெண்ட்லி கூட ஒரு எக்ஸிபிஷன் ஹாலில் இந்தியாவில் கூட வச்சுருக்காங்க. ரேப் பண்ணப்பட்ட போது அந்த பொண்ணுங்க அந்த குழந்தைங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னென்னு, அதில் ஒரு குழந்தை பேம்பஸ் போட்டிருக்கு. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஷல்வார் போட்டிருக்கா, ஒரு பொண்ணு சாரி கட்டியிருக்கா. ஸோ அப்ரோச் பண்ணுறது வந்து அவங்க வந்து இது ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை, டீமன்ஸ் வந்து இன்றைக்குமே டீமன்ஸ் தான். ஸோ அவங்களோட அப்ரோச் பண்ணுற விதம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த டீமன்ஸ், இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த டீமன்ஸ் வந்து வேற ஒரு கலர் கிரேடில் வேற ஒரு ஸ்டைலிஷான ஒரு இடத்துல இருக்காங்க. இவ்வளோ தான் ஃபேக்ட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரெட்ஸ் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். கடலில் இருந்து உப்பை நீங்கள் வெளியே எடுக்கணுமா இருந்தால் அது ரொம்ப பெரிய விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்கணும், நாங்கள் எப்படி இருக்கணும். நான் இந்த மாதரை பொறுத்த வரைக்குமே ஜஸ்டிஸ் கொடுக்கல. நாங்கள் வந்து மாதர் படத்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து நீ வயலன்ஸ் நடக்குதா, நீ இந்த தண்டனை தான் கூட ஜஸ்டிஸ் கொடுக்கல. நான் ப்ரூட்டுவலாக ஒன்று கொடுத்துருக்கேன், ரொம்ப ப்ரூட்டுவலாக ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த படம் பார்த்தா சம்டைம்ஸ் சில முகம் கூட சொல்லிப்பாங்க, அப்படி என்னடா இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்படி பண்ண ஒருத்தருக்கு நான் ஒரு ப்ரூட்டுவலாக ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம். அந்த தண்டனை எல்லாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் என்னோட தனிப்பட்ட ஒரு மன திருப்திக்காக நான் அதை செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம திருப்தி ஆகிட்டோம். அதை பார்க்குற நாளைக்கு கொஞ்சம் முகம் சுழிச்சாலும் எங்களுக்கு அது போதும். அப்படியே ஐயோ நம்ம பயந்துருவோமோ, எங்களுக்கு அவ்வளோ தான் வேணும். ஸோ எங்களால் இந்த தட்டை மாற்ற முடியாது. இண்டஸ்ட்ரியில் இப்போவே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்போ இதுக்கெல்லாம் வேறு பேர்லாம் இருக்குது. என்ன காஸ்டிங் கவுச், எக்கச்சக்கமான பேர்லாம் இப்போ இதுகளுக்கு இருக்குது. ஸோ இந்தியாவில் எல்லாருமே கெட்டவங்களும் இல்லை, அதே மாதிரி நமக்கு அது இருக்கிறத மாற்றவும் முடியாது. அதே மாதிரி இப்போ இருக்கவங்க, இங்கே வளர்ந்துட்டு வரவங்க, அதெல்லாம் அவங்க இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் பொண்ணுங்க வெளியே வருவாங்க, இன்னும் டெக்னீஷியன்ஸ் வெளியே வருவாங்க, இன்னும் ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க, நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் வளரும். அவங்க விளையாட்டை காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட முகமும் சில்வர் ஸ்க்ரீனுக்கு பார்த்துக்கு ரொம்ப நாள் போகாது. வெளியே வரும்போது நடக்க போகிறது அவங்களுக்கு மட்டுமே அசிங்கம் இல்லை, இதை நான் அவங்க பார்க்கணுன்னு தான் சொல்கிறேன். அவங்கள சுற்றி இருக்க அவங்க குடும்பம், அவங்க குழந்தைங்க, அவங்கள பெற்றவங்க, அவங்க சித்தி பெரியம்மாலேருந்து அவங்க செய்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஒரு கேவலத்தை உண்டாக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட விதமான ஒரு கருத்து. ஸோ கேர்ஃபுல்லாக இனிமேல் அவங்க பண்ணுறதை அடக்கி வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இனி அவங்களுக்கு சேஃப்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 பேரோட ஒப்பீனியனுமே ரொம்பவே எனக்கு திருப்திகரம். ஒரு கேர்ளாக எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு 2 பேரோட ஒப்பீனியனும். தி மாதர் படம் எப்போ நான் ரிலீஸ், நாங்கள் எப்போ அதை பார்க்கலாம்? மாதர் வந்து இப்போ தான் நாங்கள் ஒரு பேலன்ஸ் ஷூட்லாம் முடித்தோம். ஸோ வந்து படம் என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா வந்திருக்குது, கொஞ்சம் கிராண்டாக வந்திருக்குது, வேலைகள் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் ஜனவரி டு ஃபெப்ரவரி இந்த 2 மாதத்துக்குள்ளே படம் ஃபுல்லாக ரெடி ஆயிரும்ங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஏன்னா இப்போ எடிட்டிங் வேலை போயிட்டுருக்கு, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்னால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் வந்திருக்கனால பெரிய. பட் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் குளோபலாக ரிலீஸ் ஆகும். இந்த படம் வந்து நாங்கள் வந்து இப்போது ஒரு 6 கண்ட்ரியில் பிளான் பண்ணியிருக்கோம், இன்க்ளூட் ஸ்ரீலங்கா. ஸோ நம்மளோட படைப்பு எல்லா இடத்துலையும் போகணும். அது பிஸ்னஸாக தாண்டி கஷ்டப்பட்டிருக்கோம், நான் மட்டுமே இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ எல்லாரோட கஷ்டமும் வெளியே வரணுங்கிறதுக்காக படம்
நல்லா வரும், பட் ஜனவரி டு ஃபெப்ரவரியில் வரும். ஸோ அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு நான் அது தேங்க்ஸ் சொல்லணுங்கிற ஒரு விஷயங்கள், ஒரு டிரெக்டராக எனக்கு வந்து இந்த படத்தை எனக்கு நம்பி, இப்போ நான் எங்கள் ப்ரொடக்ஷன் தான் படம் நான் பண்ணுறோம், பட் இருந்தாலும் 2 பிராண்டு அவங்க வந்து இந்த ஃப்ளை கேச்சர் அண்ட் கிளைமேக்ஸ்னு சொல்லி 2 பிராண்டு அவங்க தான் எங்களோட மெயின் ஸ்பான்சர்ஸ். ஸோ அண்ணாவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணா வந்து எனக்கு வந்து அப்ரோச் சொன்னார். நான் ஸ்டோரி சொன்னோன்னே அவர்கிட்ட பேசி பார்க்குறேனாரு. அவர் பேசினோன்னு ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாமல் அந்த படத்துக்கு அவங்க பெரிய அமௌண்ட் அவங்க படத்துக்கு அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஆட்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஸ்லாம் உள்ளுக்கு வரும்போது நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட் இன்னும் பேரலாக யோசிக்கிறதுக்கு, இன்னும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் சொல்ல விருப்பப்பட்டுக்கிறேன். ஓகேண்ணா, இந்த தி மாதர் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஒருவன் ப்ளஸ் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு நல்ல கருத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்குறது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். அண்ட் இவ்வளோ பிஸி ஷெடியூலில் நீங்கள் நாங்கள் கூப்பிட்டது எங்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி 2 பேருக்குமே. அண்ட் இன்னும் அடுத்த சக்ஸஸ்ஃபுல் இன்டர்வியூவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு தான் இன்டர்வியூ கொடுக்கணும். நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒருவன் டீமுக்கு வந்து என்னோட பெரிய நன்றி. அண்ட் வந்து உங்களை மாதிரி இந்த மீடியாஸ், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் நம்மளை கூப்பிட்டு இந்த இன்டர்வியூலாம் பண்ணும்போது நம்ம பண்ணுற வேலைகள் 4 பேருக்கு வெளியே வருது. அண்ட் 4 பேர் அதை பார்க்குறாங்க. அண்ட் வந்து நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய பேர் வெளியே வருவாங்க. இதே சப்போர்ட் எல்லாருக்கும் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ. ஒருவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம். தேங்க்யூ. இன்னொரு சூப்பர் டூப்பர் இன்டர்வியூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சிந்து.